கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பொய் பேசுறவங்களை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்டா இப்படி பச்சை பொய் பேசுறீங்க, வாயை திறந்தாலே பொய் தானா, உண்மையே பேச தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு கோவப்பட்டு கேட்போமா இல்லையா? அது மாதிரி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில செய்தியை எடுத்து பார்க்கும்போது கேட்கணும்னு தோணுது. அவ்வளவு கோபமா இருக்கு. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை முழுக்க பெரிய விளம்பரம், தமிழ்நாடு முழுக்க பெரிய விளம்பரம், பயங்கரமாக விளம்பரம் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன விளம்பரம் பண்றாங்க அப்படின்னா, 1,00,000 கோடி முதலீடை ஈர்த்த தமிழ்நாடு, 100 நாள்ல 1,00,000 கோடியை கொண்டு வந்து குவிச்சிட்டாருப்பா தமிழ்நாட்டில் முதல்வர் அப்படின்னு சொல்லி பயங்கரமா விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அவர் சிரிக்கிற மாதிரியான போட்டோ எல்லாம் இருக்கு. அவர் யாரை பார்த்து சிரிக்கிறாரு, எதுக்கு சிரிக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் நின்று அந்த படத்தை உத்து பார்த்தாலே நமக்கு தெரியும். அவர் நம்மளை பார்த்து தான் சிரிக்கிறாரு. நான் சொல்றதெல்லாம் அப்படி நம்புறீங்களே அப்படின்னு பார்த்து சிரிக்கிறாரு. நேற்றுக்கு சென்னையில் ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டல்ல வெற்றி தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் 2026 அப்படின்னு ஒரு மாநாடு நடத்தி முதலீட்டாளர்கள் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள்லாம் கொண்டு வந்து 1,00,000 கோடியை கொட்டினாங்கப்பா. கிட்டத்தட்ட 104 கம்பெனி தமிழ்நாடு அரசோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அதில் முதல்லயே ஒரு 7 கம்பெனி வந்து ஃபர்ஸ்டே போட்டாங்க. அதனுடைய மொத்த தொகை அப்படிங்கிறது 35,062 கோடி. இது வந்து நேற்று சைன் ஆகலை. முதல்ல சைன் ஆன 7 கம்பெனியினுடைய மொத்த ப்ராஜெக்ட். நேற்றுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 97 கம்பெனிகள் வந்து கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. மொத்தமாக அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய முதலீடு, அவங்க முதலீடு செய்கிறதாக சொல்லப்பட்ட அமௌண்ட் அப்படிங்கிறது 67,452 கோடி. டோட்டலாக வந்து 1,00,000 கோடி. இதில் ட்விஸ்டே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1,00,000 கோடி முதலீடு, 1,00,000 கோடி வேலை அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் நடக்குது. சரி, இதில் எந்தெந்த கம்பெனிலாம் வந்திருக்காங்க, யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அதில் முதல்ல அவங்க சொன்ன 7 கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த 35,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி யார் யாருன்னு எடுத்து பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இவங்கெல்லாம் எப்போ முதலீடு பண்ணாங்க, இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் பச்சை பொய்டா சாமி அப்படின்னு தோணுது நமக்கு. சரி, அந்த 7 கம்பெனிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நேற்றுக்கு ஒரு சுவாரஸ்யமான செய்தி வந்துச்சு. என்னுடைய நண்பர் வந்து சிவான் ஒருத்தர் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அவர் ஒரு லிங்க் அனுப்புனார். நேற்றுக்கு 10,000 கோடி டேட்டா சென்டர் உருவாக்குறதுக்காக ஒப்பந்தம் போட்ட ஒரு நிறுவனத்தை பற்றியான ஒரு தகவல். லைட் ஹவுஸ் கிரீன் டேட்டா சென்டர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனியை பற்றி ஒரு லிங்க் அனுப்பிச்சார். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிறுவனங்களை பதிவு பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்ல இருக்கு. அதை எடுத்து பார்த்தேன். அந்த கம்பெனியை பார்க்கும்போது நமக்கு என்ன அதிர்ச்சியாக இருக்குது, அந்த வெப்சைட்டை திறந்து அந்த நிறுவனம் குறித்தான தகவல்களை படித்து பார்க்கும்போது பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா, அந்த கம்பெனியினுடைய ஆத்தரைஸ்டு கேபிட்டல் 1,00,000, பெய்டப் கேபிட்டல் 1,00,000, சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் 1,00,000, மொத்தமாக எல்லா கேபிட்டலும் யூட்டிலைஸ் ஆயிருக்கு 100%. இந்த நிறுவனம் வந்து 3,00,000 ரூபா முதலீடு பண்ணியிருக்கு. எதுக்கு அப்படின்னா, இந்த நிறுவனத்தை உருவாக்குறதுக்கு. நான் ஒரு பொட்டி கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னா நான் ஒரு 10,00,000 ரூபா போடணுமா இல்லையா ஒரு பேக்கரி ஆரம்பிக்கிறதுக்கு? அதே மாதிரி இந்த மிகப்பெரிய டேட்டா சென்டர் நிறுவனத்தை உருவாக்குறதுக்கு 3,00,000 ரூபா முதலீடு பண்ணியிருக்காங்க. 3,00,000 ரூபா முதலீடு பண்ணி ஒரு நிறுவனத்தை உருவாக்கிட்டாங்க. இந்த நிறுவனம் எங்க இருக்கு? சென்னையில் திருவள்ளூர்ல ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ்ல இருக்கு. அந்த அட்ரஸே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ல ரொம்ப தெளிவா இருக்கு. ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ்னு போட்டு சிடி விஜய வீணா வெனு 30 ஆர்கே ரோடு, திருமுல்லை நகர், திருவள்ளூர் 6,87,000 இதுதான் அட்ரஸ். அந்த நிறுவனத்தோட அட்ரஸை கொடுத்துருக்காங்க. சரி, இந்த அட்ரஸ்ல இருக்கக்கூடிய நிறுவனம் யார் பேர்ல பதிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்கட்ட ரமண ஜெகநாதன் அப்படிங்கிறவர். அவரோட கான்டாக்ட் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த கான்டாக்ட் அட்ரஸ்ல ஏதாவது ஃபோன் நம்பர் இருக்குமா? ஃபோன் பண்ணி நீங்க யாரு சார், எங்க சார் இந்த நிறுவனம் வச்சிருக்கிறீங்க, 3,00,000 ரூபா போட்டு கம்பெனி ஆரம்பிச்சு ஆனா 10,000 கோடி முதலீடு பண்ற அளவுக்கு எப்படி சார் உங்களுக்கு ஐடியா கிடைக்குது அப்படின்னு கேட்கலான்னு அந்த வியூ கான்டாக்டை போய் தட்டி பார்த்தா அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பணம் கட்டினா தான் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணியே பேச முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு காமிச்சது. நான் விட்டுட்டேன். சரி, ஓகே, ரைட்டு. இந்த லைட் ஹவுஸ் கிரீன் டேட்டா சென்டர் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் எப்படா உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 பிப்ரவரி 2026. அதுலயே இருக்கு தெளிவா, பிரைவேட் கம்பெனி லிமிடெட் பை ஷேர் இன்கார்பரேட்டட் ஆன் 24th February 2026 அண்ட் ரெஜிஸ்டர்ட் இன் திருவள்ளூர், தமிழ்நாடு, இந்தியா. தெளிவா இருக்கு. எப்ப இந்த நிறுவனத்தை உருவாக்குனாங்க, யார் உருவாக்குனாங்க, எவ்வளவு முதலீடு போட்டிருக்காங்க இந்த நிறுவனத்தை உருவாக்குறதுக்கு அப்படிங்கிறது எல்லாம் தெளிவா இருக்கு. 3 மாசத்துக்கு முன்னாடி 2 பேர்த்து பேர்ல ஒரு கம்பெனி 3,00,000 ரூபாய்க்கு பதியப்பட்டு அந்த கம்பெனி இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்டோட 10,000 கோடி முதலீடு போட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறதாக நம்ம கீர்த்தனா அவர்கள் நடத்திய மாநாட்டில், நம்ம விஜய் அவர்கள் நடத்திய மாநாட்டில் எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கார் பார்த்தீங்களா? அந்த மாநாட்டில் வெளியிடப்பட்ட செய்தி ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. யாருப்பா அவங்க, நமக்கே பார்க்கணும் போல தோணுது. 10,000 கோடி எப்படி முதலீடு பண்ணாங்க? முதல்ல இது போகஸ் கம்பெனியா? இந்த கம்பெனி யாரு, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு போய் பார்த்தா ஒண்ணுமே கிடைக்கல. ஒரு டுபாக்கூர் கம்பெனி, இந்த மன்னாரன் கம்பெனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் எம்ஆர் ராதா சொல்லுவார் இல்லையா, அதே மாதிரி தான். ஒன்றுமே கம்பெனியே கிடையாது. 3,00,000 ரூபா போட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி 10,000 கோடி முதலீடு பண்ணதாக ஒரு எம்ஓயு சைன் ஆயிருக்குன்னு தமிழ்நாடு அரசு காமிக்குதே. இந்த நிறுவனம் குறித்து தயவு செஞ்சு உண்மையை பேசுங்க.
யார் இந்த நிறுவனம், இவங்க பேர்ல எதுக்காக இந்த நிறுவனம் பதியப்பட்டுச்சு, 3 மாசத்துக்கு முன்னாடி 3 லட்சம் ரூபாய் போட்டு உருவாக்கப்பட்ட நிறுவனத்துக்கு எப்படி 10,000 கோடி முதலீடு பண்றதுக்கு பணம் கிடைக்குது, எந்த வங்கி லோன் கொடுக்க போறான், இப்படி பல குழப்பமான கேள்விகள் இருக்கு. இதுக்கு யார் பதில் சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசு பதில் சொல்லணும், அக்கா கீர்த்தனா அவர்கள் பதில் சொல்லணும். வேற வழியே கிடையாது. ரொம்ப வேதனையா இருக்கு. அதாவது இந்த கேட்குறவன் கேனைனா இருந்தா என்ன பொய் வேணாலும் பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பொய் பேசுறீங்களா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. சரி, ஓகே, ரைட்டு, இந்த 10,000 கோடியை விட்டுருவோம். இது ஏதோ தவறு நடந்துருச்சு, அரசாங்கத்துக்கே தெரியலன்னு கூட விட்டுருவோம். இந்த 1 லட்சம் கோடியில் ஒரு 10,000 கோடியை கழிச்சிருங்க. பேலன்ஸ் 90,000 கோடியை கொண்டு வந்திருக்காங்கல்ல, ஏன் இப்படி தேவையில்லாமல் பேசுறீங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். இந்த 90,000 கோடியில் மேஜரா இந்த முதல் 7 நிறுவனங்கள், நேற்றுக்கு கையெழுத்து போடாமல் முதல்லயே கையெழுத்து போட்ட நிறுவனங்கள் சொன்னாங்க இல்லையா, அந்த 7 நிறுவனம் யார் யாருன்னு எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஒரு 3 நிறுவனத்தை பற்றி தான் முக்கியமான தகவல் கிடைச்சிது. ஒன்று எல்என்டி, இன்னொன்று யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்டாச்சி நிறுவனம், 3வது விக்ரம் சோலார். இந்த 3 நிறுவனம் கிட்டத்தட்ட 35,062 கோடி முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த எல்என்டி நிறுவனம் அவங்க 3 ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகிறாங்க. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு டேட்டா சென்டர் 15,000 கோடி முதலீடு பண்ண போகிறாங்க. எவ்வளோ? 15,000 கோடி. வேலை எவ்வளோ பேர்த்துக்கு கிடைக்கும் தெரியுங்களா? டேட்டா சென்டரில் 500 பேர்த்துக்கு கூட வேலை கிடைக்காது. ஆனால் அவங்க 500 பேர்த்துக்கு வேலை கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் காட்டுப்பள்ளி, அதாவது சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துறைமுகம், அந்த காட்டுப்பள்ளி துறைமுகம் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அங்கே விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்டில் 1,100 கோடி போடுறாங்க. அதில் கிட்டத்தட்ட 5,700 பேருக்கு வேலை கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 1000 கோடி போட்டு 5,700 பேருக்கு வேலை, இங்கே 15,000 கோடி போட்டு வெறும் 500 பேருக்கு தான் வேலை. இந்த ப்ராஜெக்டினுடைய முக்கியத்துவம் என்னன்னு நமக்கு புரியலை. சரி, ஓகே, ரைட், அதை விட்டுருவோம். எப்படியோ முதலீடு பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு 15,000 கோடி, கோயம்புத்தூரில் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு 2,500 கோடி, காட்டுப்பள்ளி துறைமுகம் அந்த ஏரியாவில் விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 1,100 கோடி, மொத்தமாக 18,600 கோடி இந்த ஒரே நிறுவனம் முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தியை முதல்ல நேற்றுக்கு மாநாட்டுக்கு முன்னாடி இருந்தே இவங்க வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த டேட்டா சென்டர் பஞ்சாயத்து ஒரு முக்கியமான பஞ்சாயத்தாக இருக்கே, அன்னைக்குலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஆட்சி அதிகாரத்துக்கு 1 மாதத்துலேருந்தே எல்என்டி டேட்டா சென்டரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 15,000 கோடி முதலீடு பண்ணிருக்கு, இதுக்கெல்லாம் நாங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பில்டப் விட்டுட்டே இருக்காங்க. அடிப்படையில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நவம்பர் 2021 அதாவது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்திலேயே எல்என்டி இந்த ப்ராஜெக்டில் முதலீடு பண்ணிட்டாங்க. அன்னைக்கே தமிழ்நாடு அரசுக்கும் எல்என்டிக்கும் இந்த ப்ராஜெக்ட் சைன் ஆயிருக்கு. இதை நான் பொய் பேசலை, எல்லா பத்திரிகையிலும் இந்த செய்தி வந்திருக்கு. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்என்டியினுடைய அவங்களோட அஃபீஷியல் ப்ரெஸ் ரிலீஸே இருக்குது. அவங்க வெப்சைட்டில் போய் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப தெளிவாக தெரியும். எல்என்டி சைன்ஸ் MOU வித் தமிழ்நாடு கவர்மெண்ட் டு பில்ட் அ டேட்டா சென்டர் அட் காஞ்சிபுரம் 24 நவம்பர் 2021. இது அவங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸ், எல்என்டியோட ப்ரெஸ் ரிலீஸ். அதாவது ஸ்டாலின் அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அவங்க முதலாக டேட்டா சென்டர் பாலிசி கொண்டு வர்றாங்க. ஏஐ ரொம்ப வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்கு, அதனால டேட்டா சென்டருடைய அவைலபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, டேட்டா சென்டர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச்சஸ் டேட்டா சென்டர் பாலிசி பிளான்ஸ் டு ப்ரொவைட் இன்சென்டிவ்ஸ் ஆஃப் 500 crores. எங்க ஊர்ல முதலீடு பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல இன்சென்டிவ் தர்றோம் அப்படின்னு சொல்லி நிறுவனங்களை அழைப்பதற்காக இந்த டேட்டா சென்டர் பாலிசியை யார் துவங்கி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைக்கிறார். அது குறித்தான பத்திரிகை செய்தி இருக்கு. நீங்க டேட்டா சென்டர் பாலிசி எப்ப தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது, யாரால உருவாக்கப்பட்டது, எவ்வளவு இன்சென்டிவ்ஸ் தரன்னு அரசாங்கம் சொல்லுச்சுன்னு கூகுள்ல போய் ஏஐல சாட்ஜிபிடில ஜெமினில தேடினீங்கனாவே உங்களுக்கு நியூஸ் பேப்பர் கட்டிங்கோட தெளிவா செய்தி வந்துடும். ஸோ அப்போ டேட்டா சென்டரா இருக்கட்டும், இல்லை இந்த ஏஐ விஷயங்களா இருக்கட்டும், இதனுடைய இனிஷியேட்டிவை ஸ்டாலின் கவர்மெண்ட் தான் எடுத்தாங்க. இந்த இனிஷியேட்டிவினுடைய முதல் துவக்கமாக எல்என்டி இந்த டேட்டா சென்டரை காஞ்சிபுரத்தில் ஆரம்பிக்கிறதுக்காக முதலீட துவங்குறாங்க. ஸோ அப்போ இப்போ முதலீடு வந்திருக்கு. அந்த முதலீடினுடைய எக்ஸ்டென்ஷன் இந்த ப்ராஜெக்ட் இந்த விஜய் அரசோ கீர்த்தனா அவர்களோ தனித்துவமாக போய் ஒரு புது நிறுவனத்தை எல்லாம் கொண்டு வரல. ஏற்கனவே இங்கே ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், ஒரு நிறுவனம் வச்சுட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் செக்டார் இருக்குன்னு வச்சுங்களேன். அதாவது ஒரு கார் உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனம் இருக்குது அப்படின்னா, டயரை வெளியே இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, டயரையும் சேர்த்து நாங்களே தயாரிக்கிறப்பா அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் இந்த டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. அப்போ ஸ்டாலின் அவர்களால் கொண்டு வரப்பட்ட முதலீடு, ஸ்டாலின் அவர்களால் கொண்டு வரப்பட்ட டேட்டா சென்டர் பாலிசி திட்டத்தினூடாக வந்த ப்ராஜெக்டை நாங்க கொண்டு வந்தோம், இது எங்களுடைய பெருமை அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு நமக்கே தெரியல. ஸோ இப்போ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நிறுவனம் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த லைட் ஹவுஸ் நிறுவனம் டேட்டா சென்டர், அது போங்கு. அப்படி ஒரு நிறுவனம் இருக்குதானே இது வரைக்கும் தெரியல. இந்த லெட்டர் பேட் நிறுவனம் அது இருக்குதா இல்லையா, எப்படி 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு இந்த அரசு தான் சொல்லணும். ரெண்டாவது,
இந்த 18,000 கோடியில இந்த 15,000 கோடி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இல்லையா? இந்த ப்ராஜெக்டும் ஸ்டாலின் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 25,000 கோடி நீங்க சொன்னதுல அவுட் ஆயிடுச்சு. நீங்க 1,00,000 கோடின்னு சொன்னீங்கல்ல, 10,000 கோடி அது ஒரு பொய். இது ஒரு 15,000 கோடி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் கொண்டு வந்த ப்ராஜெக்ட். இது இல்லாம கோயம்புத்தூர்ல வரக்கூடிய அந்த 2,500 கோடி ப்ராஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, எல்என்டியினுடைய எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட், அதுவும் சரி, இல்லை இந்த காட்டுப்பள்ளி ப்ராஜெக்ட், இதுவா இருக்கட்டும், இந்த ரெண்டு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3,600 கோடி. இதுவுமே போன ஆட்சியில இனிஷியேட் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட். ஸோ அப்போ இவங்க சொல்றது எல்லாமே பொய்யா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருதா இல்லையா? சரி, இதுலயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அடுத்த ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா விக்ரம் சோலார். முக்கியமான ப்ராஜெக்ட்டுங்க. 15,037 கோடி ரூபாய் நாங்கள் முதலீடாக கொண்டு வந்திருக்கிறோம். விக்ரம் சோலார் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் மிகப்பெரிய சோலார் எனர்ஜி பேட்டரி உற்பத்தியை பண்ண போறாங்க தமிழ்நாட்டில், உரகட்டத்தில், அது இல்லாமல் தூத்துக்குடியில் பெருசாக வரப்போகுதுங்க அப்படியெல்லாம் பேசினாங்க. யாரு? இந்த கவர்மெண்ட் தான் பேசிச்சு. சரி, இந்த சோலார் நிறுவனம் யாருன்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதலாக இந்த சோலார் விக்ரம் சோலார் நிறுவனம் பிப்ரவரி 7, 2025 அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டில் துவங்குறாங்க. மிகப்பெரிய ப்ராஜெக்ட். பத்திரிகையில் வந்து ரொம்ப புகழ்ந்து கூட எழுதப்பட்டுச்சு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை செய்தியை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையே எடுத்து பாருங்க. சிஎம் ஸ்டாலின் ஓபன்ஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் சிங்கிள் லொகேஷன் சோலார் பிளான்ட் அப்படின்னு சொல்லி இந்த விக்ரம் சோலார் லிமிடெட் புது ப்ராஜெக்ட் குறித்து பத்திரிகை செய்தியை வெளிவந்திருக்கு. சரி, அப்ப விஜய் சார் சொல்றது பொய்யா இல்ல கீர்த்தனா அவர்கள் சொல்றது பொய்யா? நேத்து வந்து முதலீட்டாளர் மாநாட்டில் 15,037 கோடி வந்து இந்த நிறுவனம் வந்து முதலீடு பண்ணலையா அப்படின்னா தயவு செஞ்சு செய்தியை முழுசா படிச்சு பாருங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் சைன்ஸ் எம்ஓயு வித் விக்ரம் சோலார் ஃபார் 15,037 crores BEES பிளான்ட் இன் திருநெல்வேலி. BEES பிளான்ட். அந்த BEES பிளான்ட்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட். அதே பத்திரிகை செய்தியினுடைய உள்ள போட்டிருக்கிறான் பாருங்க. rupees 15,037 crores expansion into a advanced battery energy storage system underscores the company deepening commitment to Tamil Nadu's robust industrial ecosystem அப்படின்னு சொல்லி தெளிவா கொடுத்திருக்கான். ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நிறுவனம் 2025 பிப்ரவரியில ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறப்ப இந்த விக்ரம் சோலார் ஏற்கனவே உருவாக்கிய நிறுவனத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு பத்திரிகை செய்திக்கு கீழே எழுதியிருக்கிறான். ரொம்ப தெளிவான விஷயம். அப்போ இந்த ப்ராஜெக்டை இவங்க கொண்டு வரல, விக்ரம் சோலாரை இவங்கெல்லாம் கண்டுபிடிக்கல. ஏற்கனவே விக்ரம் சோலார் கடந்த காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உரகடத்திலையும் அது மட்டும் இல்லாமல் வள்ளத்திலையும் 2 முக்கியமான நிறுவனங்கள் வச்சிருக்காங்க. சோலார் பிவி மாடியூல் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க. அது இல்லாமல் பவர் ஷைன் அப்படிங்கக்கூடிய இன்னொரு நிறுவனத்தையும் வச்சிருக்காங்க. அந்த பேட்டரி உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனம், அந்த சோலார் எனர்ஜிக்கு தேவையான மொத்த பார்ட்ஸையும் உருவாக்கக்கூடிய நிறுவனம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய நிறுவனம். காலங்காலமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. போன ஆட்சியில் புது ஒப்பந்தம் போட்டு முதலாக ஒரு பெரிய பிளான்ட்டை வேற உருவாக்கி இருக்கிறாங்க. இதனுடைய எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் திருநெல்வேலியில் நடக்குது. உடனே இவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா, நாங்கள் தான் இப்படி ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்தோம், நீங்கள் இல்லை. இங்கே கவர்னர் ஆட்சி நடத்திருந்தாலும் ஜனாதிபதி ஆட்சி நடந்தாலும் ஏன் பாஜகவே ஆட்சி பண்ணாலும் இந்த கார்பரேட் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஒரு நிறுவனம் ஒரு மாநிலத்திலேயோ ஒரு மண்ணிலையோ கொண்டு முதலீடு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ப்ராஜெக்டை எக்ஸ்பேண்ட்மெண்ட்டே போயிடுவாங்க. இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முதலாக ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்து இங்கே முதலீடு பண்ண வைக்கிறது தான் ஒரு நிறுவனத்தை உருவாக்குறதுனுடைய மையப்பகுதி. நீங்க என்ன சொன்னீங்க, நாங்க வந்து தான் ஸ்டாலினால சாதிக்க முடியல, அதுக்கு முன்னாடி யாருனாலையும் சாதிக்க முடியல, நாங்க வந்து பாருங்க 100 நாள்ல 1,00,000 கோடி அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க போய் பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க சொன்ன எல்என்டி ப்ராஜெக்டா இருக்கட்டும், இல்ல அந்த விக்ரம் சோலார் ப்ராஜெக்டா இருக்கட்டும், இதனுடைய மதிப்பு 15,000 கோடி, அதனுடைய மதிப்பு ஒரு 15,000 கோடி, 30,000 கோடி. இது இல்லாமல் ஏற்கனவே இந்த லைட் ஹவுஸ் டேட்டா சென்டர்னு ஒரு நிறுவனம், பொய் நிறுவனம், அது ஒரு 10,000 கோடி, கிட்டத்தட்ட 40,000 கோடி இதுலேயே அவுட்டு. 1,00,000 கோடி மொத்தமாக சொன்னீங்க, அதில் 40,000 கோடி வாஷ் அவுட். இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான கம்பெனி ஹிட்டாச்சி எனர்ஜி. ஹிட்டாச்சி எனர்ஜி 1000 கோடி முதலீடு பண்ணுறாங்கப்பா. நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஹிட்டாச்சி எனர்ஜி எவ்வளோ பெரிய முதலீடு அப்படின்லாம் பயங்கர பீல் அவுட்டு போஸ்ட்லாம் ஒட்டிக்கிறீங்க. ஹிட்டாச்சி எனர்ஜி 16 அக்டோபர் 2025 2000 கோடி முதலீடு பண்ண ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டில் துவங்கிட்டாங்க. அது குறித்து பத்திரிகை செய்தியே இருக்கு. ஹிட்டாச்சி எனர்ஜி அக்டோபர் 15 2025 கிட்டத்தட்ட 2000 கோடி முதலீடு பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில். அந்த நிறுவனத்தினுடைய ப்ராஜெக்டை முதலீடு பண்ணும்போதே ரொம்ப தெளிவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா அது அடுத்த 5 வருஷத்துக்கான ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தான் அந்த முதலீட்டினுடைய மையமே. அதாவது 2025 2030 இடைப்பட்ட கேப்ல இந்த நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹிட்டாச்சி எனர்ஜி நிறுவனம், இந்த நிறுவனத்தினுடைய ப்ராஜெக்ட் வந்து மொத்தமா முடிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ முதலீட்டை ஆரம்பிச்சது ஸ்டாலின் காலத்தில் ஹிட்டாச்சி எனர்ஜி. இப்போ அந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்க ப்ராஜெக்டினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனா ஒரு 1000 கோடி முதலீடு பண்ணியிருக்காங்க. உடனே நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க வந்து தான் ஹிட்டாச்சி எனர்ஜி கொண்டு வந்துட்டோம். நீங்க வந்தெல்லாம் கொண்டு வரல.
ஏற்கனவே சைக்கிள் இருக்குது, சைக்கிளை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறான். டயரும் அந்த சைக்கிளுக்கு தேவையான டயரை வெளியே இருந்து வாங்கிட்டு இருந்தான். இப்போ டயர் நான் வெளியே இருந்து வாங்கலை, நானே தயாரிக்கிறேன்னு சொல்கிறான். அந்த டயர் தயாரிக்கிறதுக்கு உங்கள் காலத்தில் அப்ரூவல் வாங்கியிருக்கேன், MOU போட்டிருக்கிறான். உடனே நாங்கள் வந்து தான் சைக்கிளே தயாரிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு ஒரு கதை விடுறாங்க பார்த்தியா? அது மாதிரி இருக்குது. ஒரு ப்ராஜெக்ட் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்குது, அந்த ப்ராஜெக்ட் படிப்படியாக எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்குது. எக்ஸ்டெண்ட் ஆகிறதெல்லாம் மொத்தமாக சேர்த்து 1 லட்சம் கோடி நாங்கள் தான் முதலீடை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய பொய். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து ஒரு தோராயமாக சொன்னால், இவங்க சொன்ன அந்த 1 லட்சம் கோடியில் இந்த L&T, ஹிட்டாச்சி, விக்ரம் சோலார் இதெல்லாம் சேர்த்துனா கிட்டத்தட்ட ஒரு 30,000 35,000 கோடி. இது இல்லாமல் இந்த லைட் ஹவுஸுங்கிற ஒரு போலி கம்பெனி ஒரு 45,000 கோடி 50,000 கோடி. மொத்தமாக நீங்கள் சொன்ன 1 லட்சம் கோடியில் 50,000 கோடி இதுலேயே அவுட்டு. பேலன்ஸ் 50,000 கோடிக்கு நீங்கள் எந்தெந்த நிறுவனத்தையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், ப்ராஜெக்டை கையெழுத்து போட்டிருக்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த கம்பெனியினுடைய பட்டியல் எடுத்து பார்த்தா இன்னொரு அதிர்ச்சி இருக்குது. ஏன் அப்படின்னா, அது இருக்கக்கூடிய பெரும்பாலான கம்பெனி எல்லாமே ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி. செயின் கோம்பினோட நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் போட்டோம், அந்த கம்பெனியெல்லாம் ஏற்கனவே இங்கே இருக்குப்பா. இது மாதிரி பல நிறுவனங்கள், இவங்க சொல்லக்கூடிய நிறுவனங்கள், நாங்கள்லாம் வந்து ப்ராஜெக்டை கொண்டு வந்துட்டோம், முதலீடு கொண்டு வந்துட்டோம், அதெல்லாம் நீங்கள் கொண்டு வரல. ஏற்கனவே இருக்கிறவன் அஸ்திவாரம் போட்டு வச்சுட்டு போயிட்டான். அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஜன்னல் வைக்கிற வேலையை அவன் பார்க்குறான். உடனே நாங்கள் வந்ததுக்கு பிறகு தான் கட்டடமே கட்டினாங்க, பாருங்க ஜன்னல் வைக்கிறாங்க அப்படின்னு கதை விடாதீங்க. தயவு செஞ்சு திரும்ப திரும்ப பொய் பேசாதீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்லுங்க. ஏதாவது ஒரு பொய்யை பரப்பி ஒரு விளம்பரத்தை காமிச்சு இந்த ரூட் மாஃபியாக்களை வச்சு பாருங்க அப்படியே தமிழ்நாடே சோத்துக்கு வழி இல்லாமல் பஞ்சத்தில் கிடந்துச்சு, நான் வந்து முதலீடை கொண்டு வந்து பெருக்கி தமிழ்நாட்டை வளர்க்குறேன் அப்படிங்கிற பொய் சொல்லாதீங்க. ஏன்னா இது மாதிரியான பொய் இளைஞர்களுடைய வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிடும். ஜென்சிகள் ஓட்டு போட்டிருக்கலாம், இளைஞர்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. விஜய்க்கு வந்திருப்பாருப்பா, பயங்கரமாக திட்டங்கள்லாம் கொண்டு வராரு, பார்ப்பா 1 லட்சம் கோடி வந்திருக்கான், 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி வந்துடும், அவ்வளோ வரும் இவ்வளோ வரும்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் 5 வருஷம் கழிச்சு கேம்பஸ் இன்டர்வியூவில் அவனுக்கு வேலை கிடைக்காது. ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறான், ப்ராஜெக்டில் வந்து பணம் வரல, எக்ஸ்டென்ஷன் ஆகலை, எதுவுமே வளர்ச்சி இல்லை அப்படின்னா அந்த வேலையிலிருந்து அவன் தூக்கி எறியப்படுவான். இது மாதிரி நேரடியாக பொருளாதார சிக்கல்களுக்குள்ள ஒரு இளைஞர் மாட்டினா அப்படின்னா அவன் குடும்பமே ஸ்பாயில். ஏன்னா இஎம்ஐ கட்டணும், ஃபோன்லேருந்து டிவியிலேருந்து இன்றைக்கி வீடு வரைக்கும் இஎம்ஐயில் வாங்கி வச்சுருக்கிறான். எக்கச்சக்கமான முதலீடுகள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பை பெருக்க முடியும். வேலைவாய்ப்பை பெருக்கினா தான் தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வரக்கூடிய, ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சா தான் அவங்க குடும்பம் சாப்பிடும், இஎம்ஐ கட்டும், வாழ முடியும். தமிழ்நாடு இந்தியாவிலேயே வளர்ச்சி அடைஞ்ச மாநிலம் அப்படின்னு பெருமையாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பெருமையை காப்பாற்றணும் அப்படின்னா உண்மையான முதலீடு கொண்டு வரணும். இது மாதிரி போங்கான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. இதை ஏன் நம்ம இவ்வளவு காட்டமாக தயவு செஞ்சு இப்படி போங்கு பண்ணாதீங்க, பொய் பேசாதீங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னம்னா, போன வாரத்தில் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கக்கூடிய பத்திரிக்கை ஒரு முக்கியமான கட்டுரை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த கட்டுரையில் என்ன வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, புதுசாக தேர்தல் வந்துச்சு இல்லையா, அந்த 2026 தேர்தல் வந்து பல மாநிலங்களில் பாஜக ஜெயிச்சிருக்கு, காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, இங்கே தாவேகா ஜெயிச்சிருக்கு இல்லையா. இந்த புது முதலமைச்சர்கள் வந்தது 3 மாதம் ஆகுது. இந்த குவார்டர்லியில் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு கம்பேரிட்டிவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சருக்கும் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் ஒரு கம்பேரிசன் போட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டை குறித்து கடைசியில் வந்து ஒரு கம்பேரிசன் போட்டிருக்காங்க. ஸ்டாலின் இருக்கிறப்ப 183 ப்ராஜெக்ட் அந்த குவார்டர்லியில், அதாவது 44,000 கோடிக்கு மேலே முதலீடு வந்திருக்கு. அதே சமயத்தில் விஜய் 121 ப்ராஜெக்டில் வெறும் 11,236 கோடி தான் முதலீடு அட்ராக்ட் பண்ணியிருக்கிறாரு. இது -74 அப்படின்னு சொல்லி பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணி செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் என்ன கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 232% அதிகமாக இருக்கு. இது இல்லாமல் கேரளா மாதிரியான சின்ன மாநிலத்தில் சதீசன் அவர்கள் வந்து முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு 294% மாறி இருக்கு. அதாவது நான் சொல்றது டோட்டல் வேல்யூ இன்க்ரீஸ். அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் பெங்காலில் பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கு, சுதேரந்த அதிகாரி வந்திருக்காரு, அவர் வந்தாலே 199.58%. ஆனால் விஜய் அவர்கள் வந்ததனுடைய மைனஸ் நெகட்டிவ்ல போயிருக்கு, -77 அப்படின்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகை வெளியிட்டிருக்காங்க. நமக்கு என்ன அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா, 100 நாளில் 1 லட்சம் கோடின்னு இவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. பத்திரிகை இங்கே கழுவி ஊற்றிருக்கான், எப்பா நீங்கள் வந்ததுக்கு பிறகு மைனஸில் போயிட்டு இருக்கு அப்படின்னு. உண்மையிலேயே இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வாழ்க்கையில் தயவு செஞ்சு விளையாடாதீங்க. அரசாங்கம், முதலீடு, தனியார் நிறுவனங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத தெளிவாக உண்மையான செய்தியை வெளியிடுங்க.